ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம டேஸ்டியான வெந்தய குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு ஆறுனோன்னு மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெந்தய குழம்பு மசாலா ரெடி ஆயிடுச்சு. சின்ன எலுமிச்சை சைஸுக்கு புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிச்சிடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை, 20 பல்லு பூண்டு, 200 கிராம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் வத்தல் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் கொதிச்சோன்னா எடுத்து வச்சிருக்க புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குழம்பு ரெடி.